ஸோ ரசிங்கனக்கத்துக்கு போய் அதுலேருந்து ஃபெயிலியர் ஆன ஒன்று தான் இந்த சிடோரி. ஸோ அப்படி இந்த சிடோரி யூஸ் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தால் நம்ம கக்காஷி அண்ட் சாஸ்கே சாரடாவை இதில் சேர்த்துக்க போகிறதில்ல. ஸோ இந்த சிடோரியை யார் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம கக்காஷி அண்ட் சாஸ்கே 2 பேருமே பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அதை மாஸ்டரும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கக்காஷியோட சாஸ்கே இந்த சிடோரியை ஓவர் பவராக யூஸ் பண்ணியிருப்பான். அதுக்கான காரணமே சாஸ்கே பவர்ஃபுல்லாக ஆக அவனோட பவர் சிஸ்டமே பவர்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா எம்எஸ்க்கும் இஎம்எஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எம்எஸ் சாஸ்கேவோட சிடோரிக்கும் இஎம்எஸ் சாஸ்கேவோட சிடோரிக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நம்ம சாஸ்கேக்கு மட்டும் இல்லை, காமனாக எல்லா அனிமேலுமே அவங்க பவர்ஃபுல்லாக ஆக அவங்களோட பவர் சிஸ்டமே அப்கிரேட் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் டிஎம்எஸ் கக்காஷி காமி ரைக்கிரி யூஸ் பண்ணது. உண்மையாக சொல்லணும்னா காமி ரைக்கிரி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட நம்ம கக்காஷிக்கு தெரியாது. அப்படி ஒன்று இருக்கான்னு கூட அவருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவர் அந்த இடத்துல யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொதுவாக எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி சிடோரிக்கு தான் அவர் ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் டைட்டில் மேலே கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள்.